Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 227வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா புத்தகத்தின் 4 முதல் 6 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் தமது மக்களை சுத்திகரித்து தமது நோக்கத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஆண்டவர் எல்லா துதியும் ஆராதனையும் பெற தகுதியானவர் என்றும் அவருடைய சந்நிதியில் பரிசுத்தமாக வாழ அவர் நம்மை அழைக்கிறார் என்றும் நாம் நினைவு கூறுகிறோம். தேவனுடைய மகிமையை ஏசாயா கண்ட அனுபவம் நமக்கு அவருடைய தேவை இருப்பதை உணரும்போது அவர் நம்மை சுத்திகரித்து புதுப்பித்து தமது ஊழியத்திற்காக அனுப்ப தயார் செய்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம் தாழ்மையான இதயத்துடன் ஆண்டவரிடம் நெருங்கி அவர் நம்மை மாற்றி தமது மகிமைக்காக பயன்படுத்த அனுமதிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய தயாரான இதயத்துடன் இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 227 of the Bible Challenge. Today we continue reading the book of Isaiah. And our reading covers Isaiah chapter 4 to 6. These passages reveal God's holiness, His glory, and His desire to purify and prepare His people for His purpose. We are reminded that the Lord is worthy of all worship, and that He calls us to live holy lives in His presence. Isaiah's encounter with God's glory teaches us that when we recognize our need for Him, He is faithful to cleanse, restore, and commission us for His work. As we continue this journey through God's Word, let us draw near to the Lord with humble hearts, allowing Him to transform us and use us for His glory. Let us begin today with hearts ready to hear His voice and respond in obedience. ஏசாயா அதிகாரம் 4. Isaiah chapter 4. வசனம் 1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். Verse 1. And in that day 7 women shall take hold of one man, saying, We will eat our own bread, and wear our own apparel. Only let us be called by thy name, to take away our reproach. வசனம் 2. இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாயிருக்கும். Verse 2. In that day shall the branch of the Lord be beautiful and glorious, and the fruit of the earth shall be excellent and comely for them that are escaped of Israel. வசனம் 3. அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதின் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது. Verse 3. And it shall come to pass that he that is left in Zion, and he that remaineth in Jerusalem, shall be called holy, even every one that is written among the living in Jerusalem. வசனம் 4. சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். Verse 4. When the Lord shall have washed away the filth of the daughters of Zion, and shall have purged the blood of Jerusalem from the midst thereof by the spirit of judgment, and by the spirit of burning. வசனம் 5. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதின் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். Verse 5. And the Lord will create upon every dwelling place of Mount Zion, and upon her assemblies, a cloud and smoke by day, and the shining of a flaming fire by night. For upon all the glory
shall be a defense. வசனம் 6. பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். Verse 6. And there shall be a tabernacle for a shadow in the daytime from the heat, and for a place of refuge, and for a covert from storm and from rain. ஏசாயா அதிகாரம் 5. Isaiah chapter 5. வசனம் 1. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சைத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சைத் தோட்டம் உண்டு. Verse 1. Now will I sing to my well-beloved a song of my beloved touching his vineyard. My well-beloved hath a vineyard in a very fruitful hill. வசனம் 2. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நட்குல திராட்சைச் செடிகளை நட்டு அதின் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சைப்பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. Verse 2. And he fenced it, and gathered out the stones thereof, and planted it with the choicest wine, and built a tower in the midst of it, and also made a winepress therein. And he looked that it should bring forth grapes, and it brought forth wild grapes. வசனம் 3. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சைத் தோட்டத்துக்கும் நியாயந்தீருங்கள். Verse 3. And now, O inhabitants of Jerusalem, and men of Judah, judge, I pray you, betwixt me and my vineyard. வசனம் 4. நான் என் திராட்சைத் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சைப்பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? Verse 4. What could have been done more to my vineyard, that I have not done in it? Wherefore, when I looked that it should bring forth grapes, brought it forth wild grapes? வசனம் 5. இப்போதும் நான் என் திராட்சைத் தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதின் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதின் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். Verse 5. And now go to, I will tell you what I will do to my vineyard. I will take away the hedge thereof, and it shall be eaten up, and break down the wall thereof, and it shall be trodden down. வசனம் 6. அதை பாழாக்கி விடுவேன், அதின் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதின் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். Verse 6. And I will lay it waste. It shall not be pruned, nor digged, but there shall come up briars and thorns. I will also command the clouds that they rain no rain upon it. வசனம் 7. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. Verse 7. For the vineyard of the Lord of hosts is the house of Israel, and the men of Judah his pleasant plant. And he looked for judgment, but behold oppression, for righteousness, but behold a cry. வசனம் 8. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமற் போகுமட்டும் வீட்டோடே வீட்டைச் சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 8. Woe unto them that join house to house, that lay field to field, till there be no place, that they may be placed alone in the midst of the earth. வசனம் 9. சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்கச் சொன்னது, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியானவைகளுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். Verse 9. In mine ears, said the Lord of hosts, of a truth many houses shall be desolate, even
great and fair, without inhabitant. வசனம் 10. பத்தீர் நிலமாகிய திராட்சைத் தோட்டம் ஒரேபடி ரசம் தரும், ஒரு கலவிதை ஒரு குறுணி விளையும். Verse 10. Yea, 10 acres of vineyard shall yield one bath, and the seed of an homer shall yield an upper. வசனம் 11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து, மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து, இருட்டி போகுமளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 11. Woe unto them that rise up early in the morning, that they may follow strong drink, that continue until night, till wine inflame them. வசனம் 12. அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள், ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதுமில்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதுமில்லை. Verse 12. And the harp, and the viol, the tabret, and pipe, and wine, are in their feasts, but they regard not the work of the Lord, neither consider the operation of his hands. வசனம் 13. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். Verse 13. Therefore my people are gone into captivity, because they have no knowledge, and their honorable men are famished, and their multitude dried up with thirst. வசனம் 14. அதிநிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி, தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். Verse 14. Therefore hell hath enlarged herself, and opened her mouth without measure, and their glory, and their multitude, and their pomp, and he that rejoiced, shall descend into it. வசனம் 15. சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சியடைவான், மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போகும். Verse 15. And the mean man shall be brought down, and the mighty man shall be humbled, and the eyes of the lofty shall be humbled. வசனம் 16. சேனைகளின் கர்த்தர் நியாயத்தீர்ப்பினால் உயர்ந்து, பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். Verse 16. But the Lord of hosts shall be exalted in judgment, and God that is holy shall be sanctified in righteousness. வசனம் 17. அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும், கொழுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய்ப்போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். Verse 17. Then shall the lambs feed after their manner, and the waste places of the fat ones shall strangers eat. வசனம் 18. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டியின் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து. Verse 18. Woe unto them that draw iniquity with cords of vanity, and sin as it were with a cart rope. வசனம் 19. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 19. That say, let him make speed, and hasten his work, that we may see it, and let the counsel of the Holy One of Israel draw nigh and come, that we may know it. வசனம் 20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. Verse 20. Woe unto them that call evil good, and good evil, that put darkness for light, and light for darkness, that put bitter for sweet, and sweet for bitter. வசனம் 21. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ.
Verse 21. Woe unto them that are wise in their own eyes, and prudent in their own sight. வசனம் 22. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாயிருந்து. Verse 22. Woe unto them that are mighty to drink wine, and men of strength to mingle strong drink. வசனம் 23. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. Verse 23. Which justify the wicked for reward, and take away the righteousness of the righteous from him. வசனம் 24. இதினிமித்தம் அக்கினி ஜூவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர்வாடி அவர்கள் துளிர் தூசியைப் போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. Verse 24. Therefore as the fire devoureth the stubble, and the flame consumeth the chaff, so their root shall be as rottenness, and their blossom shall go up as dust, because they have cast away the law of the Lord of hosts, and despised the word of the Holy One of Israel. வசனம் 25. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. Verse 25. Therefore is the anger of the Lord kindled against his people, and he hath stretched forth his hand against them, and hath smitten them, and the hills did tremble, and their carcasses were torn in the midst of the streets. For all this his anger is not turned away, but his hand is stretched out still. வசனம் 26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். Verse 26. And he will lift up an ensign to the nations from far, and will hiss unto them from the end of the earth, and, behold, they shall come with speed swiftly. வசனம் 27. அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அருந்து போவதும் இல்லை. Verse 27. None shall be weary nor stumble among them, none shall slumber nor sleep, neither shall the girdle of their loins be loosed, nor the latchet of their shoes be broken. வசனம் 28. அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாயிருக்கும். Verse 28. Whose arrows are sharp, and all their bows bent. Their horses' hoofs shall be counted like flint, and their wheels like a whirlwind. வசனம் 29. அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்பு போலிருக்கிறது. பாலசிங்கங்களைப் போல கெர்ச்சித்து உருமி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். Verse 29. Their roaring shall be like a lion, they shall roar like young lions. Yea, they shall roar, and lay hold of the prey, and shall carry it away safe, and none shall deliver it. வசனம் 30. அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதின் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போகும். Verse 30. And in that day they shall roar against them like the roaring of the sea. And if one look unto the land, behold darkness, and sorrow,
and the light is darkened in the heavens thereof. ஏசாயா அதிகாரம் 6 Isaiah chapter 6. வசனம் 1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்துங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. Verse 1. In the year that King Uzziah died, I saw also the Lord sitting upon a throne, high and lifted up, and his train filled the temple. வசனம் 2. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தந்தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தந்தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. Verse 2. Above it stood the seraphims. Each one had 6 wings. With twain he covered his face, and with twain he covered his feet, and with twain he did fly. வசனம் 3. ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமியனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள். Verse 3. And one cried unto another, and said, Holy, 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 is the Lord of hosts, the whole earth is full of his glory. வசனம் 4. கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. Verse 4. And the posts of the door moved at the voice of him that cried, and the house was filled with smoke. வசனம் 5. அப்பொழுது நான், ஐயோ, அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். Verse 5. Then said I, Woe is me, for I am undone, because I am a man of unclean lips, and I dwell in the midst of a people of unclean lips. For mine eyes have seen the King, the Lord of hosts. வசனம் 6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. Verse 6. Then flew one of the seraphims unto me, having a live coal in his hand, which he had taken with the tongs from off the altar. வசனம் 7. அதனால் என் வாயை தொட்டு, இதோ, இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். Verse 7. And he laid it upon my mouth, and said, Lo, this hath touched thy lips, and thine iniquity is taken away, and thy sin purged. வசனம் 8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ, அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். Verse 8. Also I heard the voice of the Lord, saying, Whom shall I send, and who will go for us? Then said I, Here am I, send me. வசனம் 9. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். Verse 9. And he said, Go, and tell this people, Hear ye indeed, but understand not, and see ye indeed, but perceive not. வசனம் 10. இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். Verse 10. Make the heart of this people fat, and make their ears heavy, and shut their eyes, lest they see with their eyes, and hear with their ears, and understand with their heart, and convert, and be healed.
வசனம் 11. அப்பொழுது நான், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி. Verse 11. Then said I, Lord, how long? And he answered, until the cities be wasted without inhabitant, and the houses without man, and the land be utterly desolate. வசனம் 12. கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. Verse 12. And the Lord have removed men far away, and there be a great forsaking in the midst of the land. வசனம் 13. ஆகிலும் அதில் இன்னும் 10 ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளில் அடிமரம் இருப்பது போல அதின் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும் என்றார். Verse 13. But yet in it shall be a tenth, and it shall return, and shall be eaten, as a teil tree, and as an oak, whose substance is in them, when they cast their leaves. So the holy seed shall be the substance thereof. பைபிள் சவாலின் 227வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று நமது தேவன் பரிசுத்தமானவரும் மகிமையுள்ளவரும் எல்லா கனமும் ஆராதனையும் பெற தகுதியானவரும் என்பதை அறிந்தோம். அவர் நமது தேவையை உணர்த்துவதோடு மட்டுமல்லாமல் கிருபையால் நம்மை சுத்திகரித்து புதுப்பித்து தமது சேவைக்காக அழைக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், தேவனுடைய அழைப்பிற்கு மனப்பூர்வமாக பதிலளிக்கவும், ஏசாயாவை போல இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்ல தூண்டட்டும். தேவனுடைய சத்தியத்தில் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். நாளை 228வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 227 of our Bible challenge is now complete. Today we were reminded that our God is holy, glorious, and worthy of all honor and worship. He not only reveals our need for Him but also graciously cleanses, restores, and calls us to serve Him. Thank you for faithfully continuing this journey through God's Word each day. May today's reading inspire us to live holy lives, respond willingly to God's calling, and declare, like Isaiah, "Here am I, send me." Let us continue growing together in His truth. See you tomorrow for day 228. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.